ஹாய் கைஸ், நம்ம வந்து ஸ்ப்ரிங் போட் வித் ஜேபிஏ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ரிங் போட் ஃப்ரேம் ஒர்க் பார்க்க போகிறோம், அதாவது பேக் அண்ட் ஜாவா. ஓகேவா? பேக் அண்ட் ஜாவா அப்படின்னா என்னென்னா, ஃப்ரண்ட் அண்ட் யூஐயில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் சம்திங் யூஆர்எல் மாதிரி வரும்ல, உங்களோட அந்த ஐபி அட்ரஸ் ஆர் இன்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு யூஆர்எல் மாதிரி வரும். கரெக்டாக? இந்த ஹெச்டிபி லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் சம் போர்ட் நம்பர் 08 இதான் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் வச்சு நீங்கள் சம்திங் ஏதோ ரூல் ஏதோ ஒன்று ஆர் கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம யூஆர்எல் டிசைன் பண்ணுவோம்ல, இந்த யூஆர்எல் டிசைன் பண்ணுறது தான் வந்து நம்ம பேக்கெண்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற டூல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பண்ணுறது வந்து ஜாவா பேக்கெண்டில் நான் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் போட்டு. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் போட் பற்றி பார்ப்போம். ஸ்ப்ரிங் போட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஏ ரெபாசிட்டரி நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MySQL, அப்படி இல்லைன்னா அது ஜேடிபிசி தானே, ஜேடிபிசி கான்செப்ட் வரும் அதில். ஓகே, ஜேடிபிசி ஆர்டிபிஎம்எஸ்னால் MySQL பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. அதுக்கப்புறம் ஜேடிபிசிங்கிறது அதை கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? உங்கள் டிபியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஜேபிஏ MySQL. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹைபர்நெட் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜேபிஏ ரெபாசிட்டரி இல்லை க்ரெட் ரெபாசிட்டரிக்கு தான் நம்ம இதில் வந்து ஜேபிஏ யூஸ் பண்ணுறோம். இப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ஏபிஐஸ், இதில் போஸ்ட்மேன் வச்சு நம்ம எப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ ஸ்ப்ரிங் பூட் வந்து இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, நமக்கு வந்து மொத்தம் 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் தான் வந்து என்னென்னா வெப் லேயர். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆர் பிஸ்னஸ் லேயர். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபி இருக்கும். டிபி லேயர்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த டிபி லேயர் இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ், உங்ககிட்ட ஒரு யூசர் ஐடியோ பாஸ்வேர்டு சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்திங்கை நீங்கள் உங்களோட டிபியில் MySQL ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸுக்கு பேர் என்டைட்டி டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? வெப்பில் ஒரு டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அந்த டேட்டாஸுக்கு பேர் டிடிஓ டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், என்டைட்டியில் டேட்டாவை சர்வீஸ் லேயர் வழியாக டிடிஓ அதாவது வெப் லேயருக்கும் யூஐயில் காட்டுறதும், யூஐயில் கொடுக்குற டேட்டாவை சர்வீஸ் லேயர் வழியாக டிபியில் காட்டுறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம பண்ணுற வேலை என்னென்னா, இதில் ஒரு டேட்டாஸ் இருக்கும் யூஐயில், இதில் ஒரு டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? இந்த டேட்டாஸை வந்து இந்த சர்வீஸ் லேயர் வழியாக நம்ம யூஐயில் காட்டணும். இதில் இருக்கிற டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து டிபியில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த சர்வீஸ். இந்த பிஸ்னஸ் லேயர் இருக்குல்ல, இந்த சர்வீஸ் லேயரில் தான் நம்ம பேக் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம், லாஜிக் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு என்டைட்டியில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். என்டைட்டியில் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் டிடிஓவில் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சுருப்போம். அது எப்படின்னு சொல்கிறேன்.